உத்தமர், இந்தியாவின் பாதுகாவலர், நமது உப்பளம் திரு அவையின் பங்கின் இந்த அருள் தலத்தின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சபையருடைய ஆண்டு பெருவிழாவை சிறப்பிப்பதற்காக நாம் நவநாள் எடுத்து மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம், தயாரிப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் நாம் ஜெபம், தவம், நோன்பு, தர்மம் என்று இந்த செயல்களில் ஈடுபட இறை வார்த்தையும் திருச்சபையும் நமக்கு அழைப்பு கொடுத்து 40 நாட்களை நமக்கு அருளின் காலமாக, அருளின் நாட்களாக, இரக்கத்தின் நாட்களாக நாம் கடைபிடித்து வருகின்றோம். எனவே இந்த திருவழிபாட்டு கால அட்டவணையை சற்று நாம் உற்று நோக்கினால், அன்னையாம் திரு அவை 2 நாட்களுக்கு நமக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்கின்றது பெருவிழாவாக கொண்டாட. அது எந்தெந்த நாள் சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த நாள்? மார்ச் 19 மரியாவின் கனவு புனித சூசையப்பர் யோசேப்பு. அப்புறம் மார்ச் 20 அன்னைக்கு என்னது? ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் முன்னறிவிப்பு விழா. எனவே இந்த தவ காலத்தில் இந்த 2 நாட்களை பெருவிழாவாக கொண்டாட அன்னையாம் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்றது. எனவே இந்த தவ காலத்தில் உப்பளம் பங்கு கோலாகலமாக மிக சிறப்பாக நமது பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சபையருடைய விழாவை ஒவ்வொரு ஆண்டும் தவ காலத்தில் தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏன் இத்தகைய ஒரு தனித்துவம், சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த புனிதமான பூமியில், இந்த புனிதமான இடத்தில், இந்த அருள் தலத்தில் நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சபையாருடைய புனிதமான பாதம் பட்ட இடம். எனவே அதனால் தான் இந்த தவ காலத்தில் நாம் விதிவிலக்காக எடுத்துக்கொண்டு நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சபையாரவருடைய அந்த புனிதமான பாதங்கள், காலடிகள் பட்ட இந்த புண்ணிய பூமி, புனிதமான இடம், இந்த உப்பளம் பங்கு, இந்த அருள் தலத்தினுடைய ஆண்டு பெருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் நாம் சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, சபேரியர் அவர்கள், போர்ச்சுகல் நாட்டு மன்னன் 3ஆம் ஜான் அவர்கள் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க கிழக்கு ஆசியா நாடுகளுக்கு நற்செய்தி போதிப்பதற்காக புனித சபேரியாருக்கு அவர்கள் அனுமதி கொடுக்கின்றார்கள். எனவே கிழக்கு ஆசியா நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கு அவர் தயாரிப்பு செய்து கொண்டிருக்கின்றார், தயாராகி கொண்டிருக்கின்றார். எனவே இவ்வாறு அவர் தயாராகி கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் சபையாரிடத்தில் சொல்கின்றார், நீங்கள் நெடுந்தூரம் போகிறீங்க, ரொம்ப தொலைதூரம் பயணம் செய்து நீங்கள் நற்செய்தியை அறிவிக்க செல்கின்றீர்கள். எனவே மீண்டுமாக நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எனவே தாய் தந்தையை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எனவே இந்த பயணத்திற்கு முன்பாக, நீங்கள் பயணம் செய்வதற்கு முன்பாக உங்களுடைய அன்னையின் இடத்தில் சென்று அவருடைய ஆசிரியை பெற்று விடை பெற்று நீங்கள் செல்லுங்கள் என்று போய் அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க, உங்கள் அம்மாவிட்ட போய் சொல்லிட்டு போங்க என்று அவருடைய நண்பர் சபேரியர் இடத்தில் சொல்கின்றார். அப்பொழுது சபேரியார் தனது நண்பரிடம் சொன்ன அற்புதமான அந்த வைர வார்த்தைகள் என்னவென்று சொன்னார், நான் இறந்து விண்ணகத்திற்கு போவேன் அல்லவா, நான் இறந்து விண்ணகத்திற்கு போவேன் அல்லவா, அப்பொழுது என்னுடைய அன்னையை நான் அங்கு பார்த்து கொள்கிறேன். இப்பொழுது நான் இயேசுவை தாங்கி செல்ல வேண்டும். கிழக்காசிய நாடுகளுக்கு நான் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். எனவே நான் இயேசுவை கொண்டு செல்ல வேண்டும்.
அவருடைய நற்செய்தியை நாம் கிழக்காசிய நாடுகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். எனவே என் அன்னையை நான் இறந்த பின்பு விண்ணகத்தில் மோட்சத்தில் நான் அவரை பார்ப்பேன், அப்பொழுது நான் அவரிடம் பேசிக்கொள்கிறேன் என்று அந்த நண்பரிடத்தில் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் அவர்கள் சொன்னார்கள். எனவே அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவருடைய நண்பர் புனித சவேரியார் கொண்டிருந்த அந்த நற்செய்தி, இயேசுவின் மீது அந்த அசைக்க முடியாத அந்த ஆர்வத்தை எண்ணி அவர் மிகவும் வியப்படைந்தார். தனது அன்னையிடம் கூட சென்று சொல்வதற்கு கூட நேரம் இல்லாமல் அவர் உடனடியாக தனது பயணத்தை கிழக்காசிய நாடுகளுக்கு அவர் தொடங்கினார். எனவே அவருடைய அந்த ஆர்வத்தை, நற்செய்தியையும் இயேசுவின் மீது கொண்டிருந்த அந்த ஆர்வத்தையும் அவர் பார்த்து வியந்து போனார். பிரியமான சகோதர சகோதரியே, நமது பங்கின் பாதுகாவலே புனித பிரான்சிஸ்கு சவேரியார் இயேசுவின் மீதும் நற்செய்தியின் மீதும் மறைபரப்பு மீதும் கொண்டிருந்த அந்த தனியாத தாகம், அதற்காக தன் குடும்பம், தன்னுடைய படிப்பு, தன்னுடைய வாய்ப்புகள், தனக்கு குருவாக இருந்தவர் எவ்வளவோ வாய்ப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. உயர் பதவிக்கு செல்வதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகள், வசதி எல்லாவற்றையும் இயேசுவுக்காக துறந்தவர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். நற்செய்திக்காக அனைத்தையும் துறந்தவர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். கிழக்காசிய நாடுகளுக்கு சென்று நற்செய்தியை அறிவிப்பதற்காக தன் குடும்பத்தை, பெற்றோரை, தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகளை, தனது படிப்பை, பட்டத்தை, தனக்கு சபையில் கொடுக்கப்பட்ட எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் எல்லாவற்றையும் துறந்து இயேசுவுக்காக அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்தவர் நம் பாதுகாவலே புனித பிரான்சிஸ்கு சவேரியார். எனவே மிக அற்புதமான ஒரு இறை மனிதரை நாம் பாதுகாவலராக பெற்றிருக்கின்றோம். ஒரு சாதாரண மனிதர் அல்ல, சாதாரண புனிதர் அல்ல, உடல் அழியா உத்தமர். எனவே இறை மனிதர் அந்த மறைபரப்பு பணியில் தனியாத தாகம் கொண்டிருந்தவர் நமது பங்கின் பாதுகாவலே புனித பிரான்சிஸ்கு சவேரியார். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை இரண்டாம் பவுல் என்றும் அன்போடு அழைக்கப்பட்டார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவர் 1507 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று ஸ்பெயின் தேசத்தில் அவர் சேவியர் என்ற அந்த கோட்டையில் தந்தை ஜான், தாய் மரியா என்பவருக்கு ஒரு அற்புத குழந்தையாக, ஆசீர்வாதமான குழந்தையாக பிறந்தவர் தான் நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். அவர் பிறந்த குடும்பம் ஒரு செல்வ செழிப்பான குடும்பம். பிரியமான சகோதரர்கள், சாதாரண குடும்பம் அல்ல. ஒரு செல்வ செழிப்பான பெற்றோர்கள், செல்வ செழிப்பான குடும்ப பின்னணியில் குடும்பத்தில் பிறந்தவர் தான் நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். எனவே செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்து புனித சவேரியாருடைய பாதுகாப்பில் வாழக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எப்பொழுதுமே பொருளாதாரத்தில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். அப்படின்னு சொன்னால் என்னிடத்தில் இருக்கின்ற வசதி வாய்ப்புகள் எல்லாம் என்னுடைய சொந்த ஆற்றலால் அல்ல, சொந்த உழைப்பால் அல்ல, எனது சொந்த முயற்சியினால் அல்ல, மாறாக செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்த புனித பிரான்சிஸ்கு சவேரியார் இந்த பங்கிற்கும் இந்த பங்கில் வாழக்கூடிய குடும்பங்களுக்கும் பாதுகாவலராக இருப்பதால் தான் நீங்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை இன்றைய நாளில் உணர நாம் அழைக்கப்படுகிறோம். ஏன் என்று சொன்னால் அவர் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். எனவே அவர் பாதுகாப்பில் வாழக்கூடிய குடும்பங்கள் அனைத்தையும் எப்பொழுதுமே பொருளாதாரத்தில் செல்வ செழிப்போடு வாழ வைக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே இந்த அருள் தலத்தை தேடி வரக்கூடிய அவருடைய பக்தர்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவராக புனித பிரான்சிஸ்கு சவேரியார் இருக்கு. அப்போ நமக்கு ஏழ்மை, வறுமை, இக்கட்டான சூழ்நிலைகள், பொருளாதார நெருக்கடிகள் என்று வருகின்ற பொழுது நாம் சவேரியாரிடத்தில் சென்றால் கண்டிப்பாக அவர் நமக்கு வளமையான வாழ்வை கொடுப்பார். செழிப்பான குடும்பத்தில் பிறந்த அவர் செல்வ செழிப்பாக நம்மை வாழ வைக்கக்கூடியவராக
புனித பிரான்சிஸ்கு சவேரியார் இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லா வசதிகளையும் பெற்று வளமோடு வாழ்ந்தவர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். அவர் எவ்வாறு எல்லா வசதிகளையும் பெற்று செல்வ செழிப்போடு வளமோடு வாழ்ந்தாரோ அதை போன்று அவரது பாதுகாப்பில் அவரை தேடி இந்த அருள்தலத்திற்கு வரக்கூடியவர்கள், அவரை நாடி தேடி வரக்கூடிய அவருடைய பக்தர்களுக்கும் கண்டிப்பாக அவர் வசதி வாய்ப்புகளையும் செல்வ செழிப்பான வாழ்வையும் கொடுக்கக்கூடியவராக நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் இருக்கின்றார். அவர் தன்னுடைய 18வது வயது ஆனபோது அவர் பாரிஸ்க்கு செல்கின்றார். அங்கு சென்று அவர் பல்கலைக்கழகத்தில் பிலாசபி, அவர் மெய்யியலை படித்து வருகின்றார். ஏனென்று சொன்னால் அவருக்கு இருந்த ஒரு ஆசை, ஆர்வம், கல்வி கற்பிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு, இந்த இளைஞர்களுக்கு கல்வி என்ற அழியாத செல்வத்தை நான் கொடுக்க வேண்டும். ஆசிரிய பணியை செய்ய வேண்டும். இயேசுனுடைய அந்த போதிக்கின்ற பணியை நான் செய்ய வேண்டும். பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று நினைத்து அவர் மிக அறிவோடும் ஞானத்தோடும் பல திறமைகளோடும் அவர் வளர்ந்து வந்தார். எனவே அவர் பாரிஸ்க்கு சென்று அங்கு பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றார். அப்பொழுது அவர் பேராசிரியராக மாற வேண்டும் என்று ஆசை இருந்தது. கல்வியை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆசை இருந்தது. பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்று நினைத்தவர் நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். மார்ச் மாதம் என்றாலே குழந்தைகளுக்கு தேர்வு. 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அரசு பொது தேர்வை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அரசு பொது தேர்வுக்காக தயாரிப்பு செய்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். மார்ச் மாதம் என்றாலே மற்ற பிள்ளைகளுக்கு எல்லா வகுப்புகளுக்குமே ஆண்டு தேர்வை அவர்கள் தயாரிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். படிப்பு, கல்வி. ஏனென்று சொன்னால் நம் பங்கின் பாதுகாவல் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் கல்வியை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர், போதிக்கின்ற பணியை செய்தவர். அழியாத செல்வமாகிய கல்வியை இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டும். பேராசிரியராக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி பல இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். கல்வி அறிவை கொடுக்க வேண்டும். திறமையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தவர் நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். எனவே நம் பிள்ளைகள் தேர்வு காலங்களில் இருக்கின்றார்கள். எனவே இந்த தேர்வு காலங்களில் இருக்கக்கூடிய நமது பிள்ளைகளுக்கு அறிவையும் ஞானத்தையும் அழியாத செல்வமாகிய கல்வியையும் நாம் பெற்றுக்கொள்ள புனித பிரான்சிஸ்கு சவேரியாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். எனவே குழந்தைகள் பள்ளி இருக்கின்றது, குழந்தைகள் ஏராளமான குழந்தைகள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு படிக்கின்ற பொழுது, அதை படிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் பிரான்சிஸ்கு சவேரியாரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது அந்த கல்வி என்ற செல்வத்தை, அந்த படிப்பை நமக்கு ஆசீர்வாதமாக நம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய புனித பிரான்சிஸ்கு சவேரியார். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இப்படியாக பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்று நினைத்த அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடி. அவர் அந்த பல்கலைக்கழகத்தில் அறையில் இருந்தபோது அவரோடு வாழ்ந்த புனித இன்னாசியார் மத்தேயு எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 26வது இறை வசனம், மனிதன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பாரெனில் அதனால் வரும் பயன் என்ன? இன்னாசியார் இந்த மத்தேயு எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 26வது அந்த உயிருள்ள வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். யாருக்கு? நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். ஒருவன் உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பார் எனில் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? ஏனென்று சொன்னால் பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும், பேராசிரியராக மாற வேண்டும், பேரோடும் அவர் பல அறிவார்ந்த ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட, பேராசையோடு வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடி, இறை வார்த்தை முழக்கம். புனித இன்னாசியார் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்ல 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 முதலில் இந்த வார்த்தையை கேட்டபோது அவருக்கு சாதாரணமாக தான் இருந்தது. ஏதோ அவர் சொல்கிறார், நற்செய்தியிலேருந்து ஏதோ ஒரு வாசகத்தை
வசனத்தை எடுத்து சொல்லி கொண்டு இருக்கின்றார் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த இறை வார்த்தை இயேசு அவருடைய வாழ்வுக்குள் நுழைகின்றார். இந்த இறை வார்த்தை அவருடைய உடலை உருக்கியது. இந்த இறை வார்த்தை அவருடைய இதயத்தை தகர்த்தது. பேராசையோடு வாழ வேண்டும் என்று நினைத்த அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பமாக இந்த மத்திய எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் இறைவனுடைய உயிருள்ள வார்த்தை 26, மனிதன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பாரெனில் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்ற இந்த இறை வார்த்தை அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை புரட்டி போட்டது. அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறியது. உலகப்போக்கின்படி வாழ வேண்டும், பேராசையோடு வாழ்ந்தவர் பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்று நினைத்த நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சபேரியா இந்த இறை வார்த்தையினால் அவர் உந்தப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய ஒரு மறை போதகராக பல நாடுகளுக்கு நடந்தே சென்று அவர் இறை வார்த்தையை நற்செய்தியை இயேசுவை கொடுத்தார். அதனால் தான் அவர் இனாசேருக்கு எழுதிய கடிதத்தில் மிக அற்புதமாக அவர் சொல்கின்றார், என்னுடைய திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து என்னுடைய கைகள் மறுத்து போய்விட்டது. நம்பிக்கை அறிக்கையை சொல்லி சொல்லி என் நா வறண்டு விட்டது என்று இன்னாசியாருக்கு எழுதுகின்றார். கோவாவில் அவர் இறங்கி நற்செய்தி பணியை ஆற்றுகின்ற பொழுது ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருந்தார். ஆனால் அவர்களுக்கு ஜெபிக்க தெரியவில்லை. விசுவாசத்தில் தேய்பிறை, ஒரு தளர்வு, நம்பிக்கையில் அவர்கள் உறுதி இல்லாத ஒரு சூழ்நிலை. எனவே அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தாலும் ஒரு மேலோட்டமான பிடிப்பில்லாத கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் புனித பிரான்சிஸ்கஸ் சபேரியா தனது நற்செய்தி பணியால் அவருடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தினார். அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தியவர் நம் பாதுகாவலே புனித பிரான்சிஸ்கஸ் சபேரியா. எனவே அவர் இப்படி பல நாடுகளுக்கு சென்று அவர் இறைப்பணியை ஆற்றி தன்னுடைய 46வது வயதில் உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் இறந்து விடுகின்றார். ஆனால் இன்றும் உடல் அழியா உத்தமராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் எதை எடுத்து வந்தார்? இயேசுவை எடுத்து வந்தார். எதற்காக வந்தார்? நற்செய்திக்காக வந்தார். தனது கலாச்சாரம், நடை, உடை, பாவனைகள், மொழி, உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் துறந்து இந்த உப்புளம் பங்கு, இந்த புனிதமான இடம், இந்த அருத்தலத்தில் அவருடைய பாத சுவடுகள் பட்ட இந்த புண்ணியமான இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதில் பெருமைப்பட வேண்டும். எனவே அவர் கொண்டு வந்த அந்த நற்செய்தியையும் இயேசுவையும் நாம் உள்வாங்கி நாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து நின்று அந்த இயேசுவை நாம் வாழ்ந்து காட்டுவோம். அவர் கொடுத்த அந்த இயேசுவை நாம் பிறருக்கு கொடுக்க முயற்சி செய்வோம். ஆம்.